பாடினால் பயங்கரவாதமா? கிளிநொச்சியில் போராட்டம். முன்னைய ஆட்சியாளர்கள் இடைநிறுத்திய திட்டங்களை முன்னெடுக்க மும்மடங்கு செலவு. எரிபொருளுக்கான விலை அதிகரிக்கலாம், ஆனால் தட்டுப்பாடு ஏற்படக்கூடாது. ஜனாதிபதி வலியுறுத்தல். அர்ச்சுனா எம்பி மீதான நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு கையெழுத்து வேட்டை. அனுர அரசின் லட்சணத்தை வீதிக்கு சென்று மக்களிடமே கேளுங்கள், சூட்சுமமாக பதிலளித்து மகிந்த. அரசியலில் களமிறங்குகின்றார் ராஷ்டிரவேந்திர சில்வா, அவர் வெளிப்படுத்திய தகவல். தாமதமாகும் மாகாண சபை தேர்தல், காரணத்தை அம்பலப்படுத்திய சஜித். தமிழீழ விடுதலை போராட்டத்தில் முதல் வித்தான பொன் சிவகுமாரன், சிவாஜிலிங்கத்தின் அறிவிப்பு. ஊடகவியலாளர்களுக்கு புதிய ஒழுக்க கோவை, வெளியான விசேட வர்த்தமானி. சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடும் சுரேஷ் ஜலை, உதய கம்பன்பில அவசர தகவல். சமூக ஊடகங்களில் சர்ச்சை, தேர்தல் பிரச்சார காணொளிக்கும் என்பிபி கட்சிக்கும் தொடர்பு இல்லை, இளம்குமரன் திட்டவட்டம். 2029 மீண்டும் ஆட்சிக்கு வருவார் நாமல், அர்ச்சுனா எம்பி சூளுரை. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள இளம் பாடகர் சங்கீதனின் விடுதலை வலியுறுத்தி கிளிநொச்சியில் இன்றைய தினம் சனிக்கிழமை கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று நடைபெற்றது. விடுதலை புலிகளுடன் தொடர்புடைய கருத்துக்களை கொண்ட பாடலை பாடியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட சங்கீர்த்தனன் என்னும் சொல்லிசை பாடகர் தற்போது யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் குரல் வழக்கின் விலங்குடைக்கு அணிதிரள்வோம் என்ற கருப்பொருளில் கிளிநொச்சி மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றியம் ஏற்பாடு செய்துள்ள கவனஈர்ப்பு போராட்டம் இன்று கிளிநொச்சி பழைய கச்சேரி முன்பாக நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் அரசியல் பிரதிநிதிகள், சிவில் செயற்பாட்டாளர்கள், கலைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் என்று பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டு சங்கீர்த்தனின் விடுதலையையும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் இடம்பெறும் கைதுகள் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்கள். முன்னைய ஆட்சியாளர்களினால் ஆரம்பித்து வைக்கப்பட்ட பின்னர் இடைநடுவில் நிறுத்தப்பட்ட செயற்திட்டங்களை முன்னெடுக்க மும்மடங்கு செலவழிக்க நேர்ந்துள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். மொனராகலை மருத்துவமனையில் புதிதாக திறக்கப்பட்டு 5 மாடி கட்டடம் ஒன்றினை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே சுகாதார மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச மேற்கண்ட விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். அவர் தொடர்ந்தும் பேசுகையில், மொனராகலை மருத்துவமனையில் திறந்து வைக்கப்பட்ட 5 மாடி கட்டிடம் ஆகஸ்ட் 2019 கட்டுமான பணிகள் தொடங்கி பிப்ரவரி 2022க்குள் முடிக்கும் வகையில் 2.5 ஆண்டுகளில் கட்டி முடிக்க திட்டமிடப்பட்ட ஒரு திட்டமாகும். இதன் கட்டுமான பணிகள் 793 மில்லியன் ரூபாய் செலவில் முடிக்க திட்டமிடப்பட்டிருந்தது. கட்டுமானம் நிறுத்தப்பட்டதிலிருந்து அதன் மதிப்பிடப்பட்ட மொத்த செலவு 2961 மில்லியன் ரூபாய். இதுவரை 1400 மில்லியன் ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளது. 4 அறுவை சிகிச்சை அறைகளின் பணிகள் இந்த ஆண்டுக்குள் முடிக்கப்படும். இந்த ஆண்டு அதற்காக 500 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுபோன்று முடக்கப்பட்டு 69 திட்டங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அந்த திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணம் ஆரம்பத்தில் ஒதுக்கப்பட்ட தொகையை விட 3 முதல் 4 மடங்கு அதிகமாக செலவிடப்பட்டுள்ளது. இருப்பினும் அனைத்து திட்டங்களையும் நிறைவு செய்வதற்கு கருவூலத்தில் இருந்து நிதி ஒதுக்கப்படும். இந்த ஆண்டும் அடுத்த ஆண்டும் நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ள திட்டங்களின் மொத்த செலவு ரூபாய் 59 பில்லியன் ஆகும். அந்த 59 திட்டங்களும் குறித்த நேரத்தில் முடிக்கப்பட்டிருந்தால் 28 பில்லியன் ரூபாய் செலவில் அவற்றை நிறைவு செய்திருக்க முடியும். நிதியை முறையாக ஒதுக்க தவறியதனால் தொடங்கப்பட்ட பணிகளை நிறைவு செய்ய தற்போது 45 பில்லியன் ரூபாய் செலவிட வேண்டியுள்ளது என்றும் நலிந்த ஜெயதிச குறிப்பிட்டார். நாட்டில் எரிபொருளுக்கான விலைகள் அதிகரிக்கப்பட்டாலும் எந்தவொரு கட்டத்திலும் தட்டுப்பாடு ஏற்பட இடமளிக்க கூடாது என ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அண்மையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது ஜனாதிபதி மேற்கண்டவாறு வலியுறுத்தியுள்ளார். அதன்போது விலை உயர்வு மற்றும் நாடு எதிர்கொள்ளும் அந்நிய செலாவணி நெருக்கடி குறித்து ஆழமாக அலசப்பட்டது. அதனை அடுத்து கருத்து வெளியிட்டுள்ள ஜனாதிபதி, கடந்த ஏப்ரல் மாதம் வரை இந்த நாட்டில் இறக்குமதி செலவு 2 பில்லியன் அமெரிக்க டாலர்களை தாண்டியுள்ளது. நாட்டில் டாலர் கையிருப்பை பாதிக்கும் வகையிலேயே வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு கூடுதல் கட்டணம் விதிக்கப்பட்டுள்ளது. எரிசக்தி தட்டுப்பாடு அல்லது உர தட்டுப்பாடு போன்ற நிலைமை ஏற்பட்டால் முழு நாட்டினதும் இருப்புக்கு பாரிய ஆபத்து ஏற்படும் என்பதனால் இவ்வாறான சிக்கல்கள் ஏற்பட இடமளிக்கப்பட மாட்டாது. சந்தையில் விலை தொடர்ந்து உயர்ந்தாலும் உரிய பொருட்களை தட்டுப்பாடின்றி தொடர்ந்து வழங்க அரசாங்கம் ஏற்பாடு செய்து வருகின்றது. அத்துடன் எதிர்காலத்தில் இறக்குமதி செலவை கட்டுப்படுத்துவதற்கு மேலும் சில விசேட நடவடிக்கைகளை மேற்கொள்ள எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி அமைச்சரவைக்கு அறிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வரும் நோக்கில் கையெழுத்து வேட்டை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது.
இது கம்பன் கழகத்தின் முக்கியஸ்தர் கம்பனேசனால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மேற்குறிப்பிட்ட இணைப்பினை அளித்து அதில் மக்கள் தமது கையொப்பத்தினை வழங்க முடியும். அதாவது கையொப்பத்தை பதிவு செய்பவர் தனது முதற் பெயர், இறுதி பெயர் மற்றும் மின்னஞ்சல் முகவரி என்பவற்றை உள்ளிடுவதன் மூலம் தமது கையொப்பங்களை வழங்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கையொப்பம் பதிவு செய்ய பணம் செலுத்த தேவையில்லை என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போதைய அரசாங்கத்தின் செயற்பாடுகள் மற்றும் லட்சணங்கள் குறித்து தான் ஊடகங்களுக்கு சொல்வதை விட ஊடகவியலாளர்கள் நேரடியாக வீதிக்கு சென்று மக்களிடமே கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் செயற்குழு கூட்டம் நேற்று பத்திரமுல்ல நெலும் மாவட்டத்தில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ ஆகியோரின் தலைமையில் இடம்பெற்றுள்ளது. இந்த கூட்டத்தின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் தற்போதைய நாட்டின் நிலைமை குறித்து மக்கள் மத்தியில் கடுமையான அதிருப்தி நிலவுகின்றது என்பதை அவர் மறைமுகமாக சுட்டிக்காட்டினார். கட்சியின் உள்ளக கட்டமைப்பில் ஏதேனும் மாற்றங்கள் எதிர்பார்க்கப்படுகிறதா என ஊடகவியலாளர்கள் வினவிய போது கட்சியில் தற்போதைக்கு எந்தவித மாற்றங்களும் இல்லை. எனினும் கட்சியின் எதிர்கால அரசியல் வேலை திட்டங்கள் மற்றும் முன்னோக்கி செல்லும் வழிமுறைகள் குறித்து இந்த செயற்குழு கூட்டத்தில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். இறுதியாக தேர்தல் காலத்தில் மக்கள் வாக்களிக்கும் போது அவற்றை கருத்தில் கொள்வார்கள் என்பது குறித்து பேசிய மஹிந்த ராஜபக்ஷ மக்கள் எப்போதும் நாட்டின் கடந்த கால வரலாற்றை உற்று நோக்குவார்கள். அதேபோன்று நாட்டின் எதிர்காலம் எவ்வாறு அமையும் என்பதையும் சிந்திப்பார்கள். அத்துடன் தற்போதைய நிகழ்கால சூழலையும் மிக தெளிவாக கருத்தில் கொண்டே மக்கள் தங்களது வாக்குரிமையை பயன்படுத்துவார்கள். எனவே இந்த முக்கிய காரணிகளை அடிப்படையாக கொண்டே மக்கள் தேர்தல் காலத்தில் சரியான முடிவை எடுப்பார்கள் என்றார். தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி பங்கேற்றிருந்த நபர்களின் குறுக்கீடு காரணமாக வடமராட்சி வடக்கு பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் குழப்ப நிலை ஏற்பட்டதுடன் பிரதிநிதிகள் இடைநடுவில் வெளிநடப்பு செய்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வடமராட்சி கடற்பரப்பில் காணாமல் போயிருந்த கடற்தொழிலாளர்களை காப்பாற்றுவதற்கு கடற்படை தரப்பில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை. அவ்வாறு செயற்பட்டிருந்தால் அவர்களை தேடும் நடவடிக்கையில் முன்னேற்ற நிலைக்கு எட்டி இருக்க முடியும் என பகிரங்க குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட போதே மேற்குறித்த குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. வடமராட்சி வடக்கு பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரஜீவன் தலைமையில் நேற்றைய தினம் 2:30 மணியளவில் ஆரம்பமானது. இந்த கூட்டத்தில் பருத்தித்துறை நகரபிதா வின்சென்ட் டிபோல் டக்ளஸ் போல், வல்வெட்டித்துறை நகர உபதவிசாளர் பத்மநாதன், பருத்தித்துறை பிரதேச சபை தவிசாளர் யுகதீஷ், உபதவிசாளர் ஸ்ரீகாந்தன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன், பருத்தித்துறை வல்வெட்டித்துறை நகர சபைகள் மற்றும் பருத்தித்துறை பிரதேச சபை என்பவற்றின் செயலாளர்கள், உள்ளூராட்சி மன்றங்களின் உறுப்பினர்கள், திணைக்களங்களின் பிரதிநிதிகள் என்று இதில் பலர் கலந்து கொண்டிருந்தனர். வடமராட்சி கடலில் மீன்பிடி நடவடிக்கையின் போது காணாமல் போயிருந்த 4 கடற்தொழிலாளர்களையும் தேடும் பணியில் கடற்படையினரது பங்கு பற்றுதல் தொடர்பில் பருத்தித்துறை கடற்படை முகாம் பொறுப்பதிகாரி விளக்கம் அளித்திருந்தார். கடும் காற்றுடன் கடல் கொந்தளிப்பு காணப்பட்டமை தேடுதல் நடவடிக்கையின் போது சவாலாக இருந்தது என அவர் கூறியிருந்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமாரின் பிரதிநிதியாக பங்கேற்றிருந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் இந்த கருத்தினை மறுத்து பதிலளித்திருந்தார். எமது கடற்தொழிலாளர்கள் சாதாரண படகில் சென்று இந்த கடற்கொந்தளிப்புக்கு மத்தியில் தேடுதல் நடாத்தியுள்ளார்கள். ஆனால் எமது மக்களுக்கு ஒரு நெருக்கடி வரும்போது கடற்படையால் உரிய முறையில் செயற்பட முடியாது என்றால் அவர்கள் எங்கள் மண்ணில் இருப்பதில் அர்த்தமில்லை. ஏற்கனவே இந்திய கடற்தொழிலாளர்களின் சட்டவிரோத மீன்பிடி உள்ளிட்ட காரணங்களினால் எங்கள் கடல் வளம் அளிக்கப்பட்டு கடற்தொழிலும் பாதிக்கப்பட்டு வருகின்றது. இவ்வாறான நிலையில் கடலில் காணாமல் போன கடற்தொழிலாளர்களை தேடும் நடவடிக்கையில் கடற்படை ஈடுபடவில்லை. அவர்கள் தேடியதை நாம் கண்ணால் காணவில்லை என தேடுதலில் ஈடுபட்டு உள்ளூர் தொழிலாளர்கள் பகிரங்கமாக கூறியுள்ளனர். ஆனால் கடற்படை தேடியது என இங்கு சொல்லப்படுவது இந்த நிலை மிக வேதனையானது. உடனடியாக கடற்படை செயல்பட்டிருந்தால் அவர்களை கண்டுபிடித்திருக்கலாம். இதே கருத்தை அப்பகுதி கடற்தொழிலாளர்களும் தெரிவித்ததாக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ராஜீவன் ஏற்றுக்கொண்டு கருத்து தெரிவித்திருந்தார். இதன்போது கடற்தொழில் அமைச்சரின் வடமராட்சி இணைப்பாளர் குறுக்கிட்டு கடற்படையினர் மீதான குற்றச்சாட்டை மறுத்திருந்தார். அதற்கு பருத்தித்துறை நகரபிதா வின்சென்ட் டிபோல் டக்ளஸ் போல் முதல் நாளில் இருந்து நடந்தவற்றை கூற முற்பட்ட போது அனுமதி பெறாத ஊடகவியலாளர்களை வெளியேற்ற வேண்டும் என கூட்டத்தில் பங்கேற்றிருந்தவர்கள் குறுக்கீடு செய்திருந்தனர். அதற்கு உள்ளூராட்சி மன்றங்களின் தவிசாளர்கள் மற்றும் பொதுமக்கள் தரப்பிலிருந்து கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. பிரதேச செயலாளரது தலையீட்டில் நிகழ்வுகளை தொடர்ந்து யாரும் பதிவு செய்வதில்லை என்று முடிவெடுக்கப்பட்டது. தொடர்ந்தும் கடற்படையினர் மீதான குற்றச்சாட்டு விவகாரத்தில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் பங்கேற்றிருந்த பிரதிநிதிகள் ஏனையவர்களை பேசவிடாது குறுக்கீட்டினை மேற்கொண்ட நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோரது பிரதிநிதிகளாக பங்கேற்றிருந்தவர்கள் இடைநடுவே வெளிநடப்பு செய்துள்ளனர். அரசியல் கட்சிகளோ அல்லது யாரேனும் நபரோ என்னை அழைத்தால் மக்கள் சேவை செய்ய தயாராக இருப்பதாக முன்னாள் ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார்.
நாட்டின் நலன் கருதி செயல்படத்தக்க ஏதேனும் பொறுப்புகள் வழங்கப்பட்டால் அதனை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாக முன்னாள் ராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டுள்ள அவர், எனக்கு செயற்பாட்டு அரசியலுக்குள் வர எந்த எண்ணமும் இல்லை, எந்த அரசியல் மேடையிலும் ஏறி செயல்பட திட்டமில்லை. ஆனால் நாட்டுக்காக ஏதேனும் பொறுப்பு வழங்கப்பட்டால் அதை நிறைவேற்ற நான் எப்போதும் தயாராக இருக்கின்றேன். என்னுடன் போராடிய மற்றும் போரில் காயமடைந்து மாற்றுத்திறனாளிகளான முன்னாள் படை வீரர்களின் நலனே எனது முதன்மை நோக்கமாகும் என்றும் தெரிவித்தார். மேலும் நாம் போராடியது எந்த இனத்திற்கும் எதிராக அல்ல, பயங்கரவாதத்துக்கு எதிராகவே. இருப்பினும் இன்று வரை சில மேற்கத்திய நாடுகள் எங்களை அநியாயமான முறையில் நடத்துகின்றன. எங்கள் போராட்டம் தமிழ் மக்களுக்கு எதிரானது அல்ல, பயங்கரவாதத்துக்கு எதிரானது தான் என்றும் அவர் குறிப்பிட்டார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள பாடகரை ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க மனிதாபிமான அடிப்படையில் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கோரிக்கை விடுத்தார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள பாடகர் சங்கீதரை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி கிளிநொச்சியில் இன்று முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த மண்ணிலே பிறந்து வாழ்ந்த சங்கீத்சன் ஒரு சிறந்த பாடகர். இந்த மண் சார்ந்தும் மக்கள் சார்ந்தும் தமிழ் மக்களுடைய அவலங்களை வெளியிலே கொண்டு வந்த இளம் பாடகரை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் ஒரு அரசாங்கம் கைது செய்திருக்கின்றது. மிக மோசமாக 40 ஆண்டுகளாக தொடர்ந்து தமிழ் மக்களை வஞ்சிக்கும் வகையில் வைக்கப்பட்டுள்ள அரசு பயங்கரவாத தடை சட்டம் தமிழ் மக்களை வஞ்சிப்பதற்காகவே கொண்டு வரப்பட்டது. அதன் மூலம் பெருமளவு தமிழ் மக்கள் அளிக்கப்பட்ட நிலையில் தற்போதும் தமிழ் மக்களின் காணிகளை விடுவிக்காமல் அந்த காணிகளிலே புத்தவிகாரிகளை அமைத்து தமிழ் மக்களுக்கான சுதந்திரத்தை பறித்து அவர்களுடைய பாடுகின்ற உரிமை, பேசுகின்ற உரிமை, எழுதுகின்ற உரிமையை பறிக்கின்ற மிக மோசமான நடவடிக்கையை ஒரு அரசாங்கம் முன்னெடுக்கின்றது. அரசினுடைய அங்கத்தவர்கள் மாறியிருக்கின்றார்களே ஒழிய அரசு பயங்கரவாதமும் சிங்கள பேரினவாதமும் மாறவில்லை என்பதைதான் இந்த நடவடிக்கைகள் வெளிப்படையாக சொல்லுகின்றன. தங்களுடைய உரிமைக்காக போராடி பல்லாயிரக்கணக்கானோர் உயிர்களை தியாகம் செய்திருக்கின்ற இந்த மண்ணிலே திரும்பவும் பாடல் பாடியதற்காக ஒரு இளைஞன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். மிக மோசமான பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என சர்வதேச நாடுகளை, குறிப்பாக இந்தியா, அமெரிக்கா, ஐரோப்பா, ஆப்பிரிக்க நாடுகளை விரயமாக கேட்கின்றோம். பாடகர் சங்கீத்சன் தன்னுடைய பாடல் ஊடாக உண்மையான விடயங்களை, உணர்வுகளை தன் மக்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக அவரை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து அடைத்து வைத்திருப்பது மனிதாபிமானத்துக்கும் மனித உரிமைகளுக்கும் அப்பாற்பட்டது. இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். நல்லிணக்கம் வேண்டுமென்றால் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குங்கள், கைதுகளை நிறுத்துங்கள், கைது செய்யப்பட்டவர்களை உடனடியாக விடுதலை செய்யுங்கள். இந்த போராட்டத்தையும் இந்த மக்களுடைய எண்ணங்களையும் அரசு உள்வாங்கி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனை கருத்தில் எடுத்து அவரை உடனடியாக மனிதாபிமான அடிப்படையில் விடுதலை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகின்றோம் என்று தெரிவித்தார். பயங்கரவாத தடை சட்டத்தினை பயன்படுத்தி ஈழ சொல்லிசை பாடகர் இலங்கை அரசாங்கம் கைது செய்துள்ளமையை வன்மையாக கண்டிப்பதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஈழத்து பாடகரை இலங்கை அரசாங்கம் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தி அவர் ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டிருப்பதாவது, பயங்கரவாதத்தை முற்றிலுமாக ஒழித்துவிட்டதாக பெருமை பேசிய இலங்கை அரசாங்கம் ஆயுத போராட்டம் ஓய்ந்து பல ஆண்டுகளான பின்னரும் இப்போது ஏன் ஒரு தனிநபரின் பாடலுக்கு அஞ்சுகிறது என கேள்வி எழுப்பியுள்ளார். அத்துடன் கோவில்களில் பாடுவது எல்லாம் கொடூரமான பயங்கரவாதமாக கருதப்பட்டால் இலங்கை அரசாங்கத்தின் கீழ் தமிழர்கள் எப்படி அமைதியாக வாழ முடியும் என்று கேட்டுள்ளார். ஒரு பாடலை பாடுவது கூட பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தை தூண்டுமானால் தமிழர்கள் சிங்களவர்களுடன் எப்படி இணைந்து வாழ முடியும்? ஐநாவும் உலக நாடுகளும் இப்போது இலங்கையின் இனவாத இரத்தவரி முகத்தை உணர்ந்து தமிழ் மக்களின் விடுதலைக்கு ஆதரவாக நிற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். எனவே தம்பி சங்கீத்சனை விடுதலை செய்ய கோரி தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இலங்கை நாடாளுமன்றத்தில் தங்கள் குரல்களை எழுப்ப வேண்டும் என்றும் சீமான் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழீழ விடுதலை போராட்டத்தின் முதல் வித்தான தியாகி பொன் சிவகுமாரின் நினைவு தினத்தை கட்சி பேதங்கள் கடந்து தொடர்ந்து நினைவு கூற வேண்டும் என பல்வெட்டித்துறை நகரபிதா MK சிவாஜிலிங்கம் வலியுறுத்தியுள்ளார். தியாகி பொன் சிவகுமாரனுடைய நினைவு தின பகிர்வாக அவர் மாணவர் பருவத்திலேயே மாணவர்களுக்கு எதிரான இலங்கை அரசின் அடக்குமுறை சட்டங்களுக்கு எதிராக, குறிப்பாக தரப்படுத்தலுக்கு எதிராக நடத்திய போராட்டங்களை தலைமையேற்று நடத்தியவர். அப்பொழுது நாங்கள் பாடசாலை மாணவர்களாக இருந்தோண்டு அவருடைய தலைமையிலே பல ஊர்வலங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தி இருக்கின்றோம். மருதனார் மடத்திலிருந்து பாத யாத்திரை போல யாழ்ப்பாண நகரம் வரை சென்றிருக்கின்றோம். பாடசாலைகள் ஒரு பிரச்சார கூட்டங்களை நடத்தி
பாடசாலை மாணவர்களை ஒன்று திரட்டியிருக்கிறார்கள். பள்ளிக்கூடத்துறை சம்பரா கல்லூரியிலே நாங்கள் கல்வி கற்றுக் கொண்டிருக்கும் பொழுது நடத்திய பிரசார கூட்டத்திலே தமிழ் மாணவர் பேரவையைச் சேர்ந்த சத்யசீலன் தலைவர், அதே போல அரியரட்னம், தியாகி சிவகுமாரன் போன்றவர்கள் பங்கு பெற்றிய கூட்டத்திலே ஆயுத போராட்டத்துக்கு ஆயுதம் பங்கு கேட்ட பொழுது எங்களுடைய மாணவர்களிலே ஒருத்தரை காட்டி, இவர் காட்டியிருக்கின்ற சீக்கோ வாட்சு உங்களுக்கு எப்படி வருகின்றது, கள்ள கடத்தல் மூலம் வருகின்றது, அதுபோல நாங்கள் கொண்டு வர முடியும் என்று தியாகி சிவகுமாரன் குறிப்பிட்டிருந்தார். இவ்வாறு மாணவர் பருவத்திலேயே நாங்கள் எவ்வளோ அவர் தமிழாட்சி மாநாட்டிலே தொண்டராக கடமையாற்றிய பொழுது இந்த படுகொலைகள் அவரை உருக்கியது. தொடர்ந்தால் ஏஎஸ்பி சந்திரசேகரா ஜீப் மீது வெடிகுண்டை வீச்சு தாக்குதல் நடத்த முயற்சிப்பட்டார். அதே போல் யாழ்ப்பாணம் மாநகர மேயராக இருந்த அல்பரத் துரைப்பாவை வெடிகுண்டு காரணத்தால் இருக்க முற்பட்டார். இவ்வாறு பல தடவைகள் கைது செய்யப்படுவதாக இருந்த நேரத்தில் இந்தியாவுக்கு செல்ல முற்பட்ட பொழுது அவர் ஏமாற்றப்பட்டு அந்த பணத்தை தடுத்து வேண்டிவிட்டு மயில்டியைச் சேர்ந்த ஒரு அன்பர் ஏமாற்றப்பட்ட நிலைமையிலே தான் அவர் கொல்லப்படுவதற்கு ஒருவார் முன்னர் எங்களை வேலுத்துறையில் சந்தித்து தனக்கு நேர்ந்த ஹரியை சொல்லி நான் அப்படியாவது இந்தியா போகின்றேன் என்றால் நாங்கள் சொன்னோம், நாங்கள் வேலுத்துறையில் கடத்தல் படகுகள் மூலம் உங்களை அனுப்பி வைக்கிறோம். கடத்தல் படகுகளுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. யாரிடமும் கட்டணம் அறவிட மாட்டார்கள். ஒரு சின்ன கைப்பாசல் என்று சொல்வார்கள், அதை எடுத்துகிட்டு போக முடியும். பெரிய பாசல் அது பணம் கட்ட வேண்டும். இல்லை அவர் தான் தனியாக போகின்றேன் என்று சொல்லி பிடிவாதமாக இருந்த பொழுதுதான் அவரை தங்க வைத்து உணவு எடுத்து கொடுத்து அனுப்பி வைத்தோம். ஆனால் ஒரு வாரத்தில் அவர் செயலடைந்து வீரமரணம் அடைந்தார் என்ற செய்தி கிடைத்தது. இவ்வாறு ஒரு அப்பற்ற போராட்ட உணர்வு மிக்க தியாகி இழப்பு ஒரு பெரிய பாரிய இழப்பாகும். முதலாவது நாள் அவர் இறந்து 5ஆம் தேதியே இறந்தார் என்றால் ஜூன் மாதம் 6ஆம் தேதி மரணக்கிரிகள் நடைபெற்று சுமார் 200-300 பேராக கலந்து கொண்டிருப்போம். ஆனால் 7ஆம் தேதி நடைபெற்ற மரணக்கிரியின் பொழுது பல 10,000 கணக்கிலே மக்கள் கலந்து கொண்டார்கள். முதல் தடவையாக பெண்கள் மயானத்துக்கு வந்து திரண்ட ஒரு சம்பவமாக அதை பார்க்க முடியும். அவருடைய அந்த சவப்பட்டியை காருக்கு மேலே செங்குத்தாக தலைவர்கள் அவர்களுடைய ஐயா சிவசபையா நவரத்னம் போன்றவர்கள் தூக்கி பிடித்து மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்தி அந்த இறுதிக்கிரிகள் நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்கினார்கள். அதே போல தந்தை செல்வா அவர்கள் தியாகி சோபானுடைய முதலாவது ஆண்டு சிலை திறப்பு விழாவிலே கலந்து கொண்டார். அண்மையிலே அமெரிக்காவிலே காலமான முத்துக்குமார் சாமி அவர்கள் தம்பித்துறை நீதவான் ஓய்வு பெற்ற நீதவான் அந்த சிலையை திறந்து வைத்தார். காசியான் தலைமையில் நடைபெற்றது. 75ஆம் ஆண்டிலே பல 10,000 கணக்கிலே மக்கள் கலந்து கொண்ட ஒரு புரட்சிகரமான சிறப்புலாக இருந்தது. இது 4வது சிலை. உடைக்க இளவம் என்பதை போல தியாகி சிவகுமாரனுடைய சிலையாக என்று எழுந்து நிற்கின்றான். அவருடைய அந்த உயர்ந்த லட்சியமும் ஒரு பண்பு இன்றைக்கு வரை இந்த நிலைமைக்கு வைத்திருக்கிறது. முதலாவது உயிர் தியாகமாக தமிழீழ விடுதலை போராட்டத்திலே தியாகி பொன் சிவகுமாரனுடைய சரித்திரம். தந்தையார் ஒன்றுக்கும் தாயார் அன்னலட்சுமிக்கு பிறந்த தியாகி சிவகுமாரன் ஒரு வரலாற்றிலே ஒரு மைல் கல், ஒரு திருப்பு முறை என்று கூற முடியும். அவருடைய நினைவு நாளை நாங்கள் தொடர்ந்து போற்றி பேணி பாதுகாத்து அதை கட்சி பேதங்கள் இயக்க பேதம் இல்லாமல் அனுஷ்டிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பேணவா. அதை எதிர்கால சந்ததி கடைபிடிப்பதன் ஊடாகத்தான் எதிர்கால சந்ததிக்கு ஒரு எங்களுடைய விடுதலை உணர்வுகளை வரலாறுகளை ஊட்டிச் செல்ல முடியும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இலங்கையின் ஊடகத்துறையில் பணியாற்றும் உயர் தொழிலாளர்களுக்கான தொழில்சார் நியமனங்களை அறிமுகப்படுத்துவதற்கும் அவற்றை பேணுவதற்கும் ஏதுவாக இலங்கை ஊடக உயர் தொழிலாளர்களின் பட்டயம் என்ற நிறுவனம் என்னும் புதிய அமைப்பை ஸ்தாபிப்பதற்கான சட்டமூலம் அரசாங்க விசேட வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சரின் பணிப்புரைக்கு அமைவாக 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதி அன்று இந்த விசேட வர்த்தமானி குறை நிரப்பியாக வெளியிடப்பட்டுள்ளது. இந்த சட்டமூலத்தின்படி புதிய நிர்வாகமானது சுயாதீனமாக இயங்கும் ஒரு கூட்டுத்தாபனமாக அமைய உள்ளதுடன் பின்வரும் முக்கிய குறிக்கோள்களை கொண்டு செயல்பட உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதன்படி ஊடகத்துறையில் பணியாற்றும் எழுத்தாளர்கள், ஊடகவியலாளர்கள், பதிப்பாசிரியர்கள், தொகுப்பாளர்கள், ஒளிபரப்பாளர்கள், ஊடக ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் புகைப்பட பிடிப்பாளர்கள் உள்ளிட்ட அனைத்து உயர் தொழிலாளர்களையும் ஒரே தொழில்சார் ஒழுங்கமைப்பின் கீழ் கொண்டு வருதல், தகமை வாய்ந்த ஊடகவியலாளர்களை உறுப்பினர்களாக நிரலில் சேர்த்தல் மற்றும் அவர்களின் தராதரங்களுக்கு உத்தியோகபூர்வ அங்கீகாரம் அளித்தல், ஊடக கல்வி பயிற்சி நெறிகள் மற்றும் பரீட்சைகளை நடாத்தி சர்வதேச ஊடக போக்குகளுக்கு ஏற்ப ஆராய்ச்சிகளை முன்னெடுத்தல். மிக முக்கியமாக அனைத்து உறுப்பினர்களும் மாணவர்களும் பின்பற்றுவதற்கென விசேட நடத்தை கோவை ஒன்றை தயாரித்து தொழில்சார் ஒழுக்காற்றை பேணுதல் என்பன குறிப்பிடப்பட்டுள்ளன. மேலும் இந்த நிர்வாகத்தின் நிர்வாக கர்மங்களை முகாமைத்துவம் செய்வதற்காக 15 உறுப்பினர்களை கொண்டு ஆளும் பேரவை ஒன்று நியமிக்கப்பட உள்ளது. இதில் ஊடகத்துறையில் தகமையும் அனுபவமும் மிக்க 8 பேர் தேர்தல் மூலமும் 7 பேர் நியமனம் மூலமும் உள்வாங்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆளும் பேரவை முறைப்படி தேர்ந்தெடுக்கப்படும் வரை தற்காலிகமாக இடைக்கால பேரவை ஒன்று அமைச்சரினால் நியமிக்கப்படும். இந்த இடைக்கால பேரவையில் அமைச்சின் செயலாளருடன் ஊடகத்துறையில் ஆக குறைந்தது 20 வருட அனுபவம் வாய்ந்த 6 நிபுணர்கள் இடம்பெறுவர் என வர்த்தமானியில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் காவலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அரசு புலனாய்வுத்துறை தலைவர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே மேற்கொண்டுள்ள சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் மற்றும் அவர் எதிர்நோக்கும் சித்திரவதைகள் குறித்து விடுதலை உரிமைய கட்சியின் தலைவர் சட்டத்தரணி உதய கமன்பில கருத்து தெரிவித்தார். சுரேஷ் சலே நீதிமன்ற உத்தரவின்றி ஜனாதிபதியின் தனிப்பட்ட உத்தரவின் பேரில் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி பழிவாங்கலாக கைது செய்யப்பட்டுள்ளார் என்றும் இக்கைதுக்கு எதிரான வழக்கு தற்போது நீதிமன்றில் நிலுவையில் உள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். சிஐடி காவலில் தமக்கு இழைக்கப்படும் அநாகரிகமான சித்திரவதைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று வெள்ளிக்கிழமை இரவு முதல் சுரேஷ் சலே உணவு, நீர் மற்றும் மருந்துகளை முற்றாக மறுத்து இந்த சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்துள்ளதாக கம்மன்பில தெரிவித்தார். அவருக்கு ஒரு கரண்டி சோறும் முள்ளங்கி சொதியும் மாத்திரமே வழங்கப்பட்டுள்ளதுடன் அதுவும் ஒரு பழைய பத்திரிகை தாளில் வைத்து வழங்கப்பட்டதனால் உணவு நிலத்தில் கொட்டியுள்ளது. இதனால் மனதளவில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள அவர் தன்னை நாயை விட மோசமாக நடத்துகிறார்கள் என இன்று காலை தன்னை தேடி வந்த மகனிடம் அழுது புலம்பியுள்ளதாக கம்மன்புல விவரித்தார். கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட தேசிய தடயவியல் மருத்துவ அறிக்கையின் விவரங்களை வெளியிட்டுள்ள கம்மன்பில சலே கைது செய்யப்பட்டு 7 நாட்களின் பின் ஏனைய 13 கைதிகள் முன்னிலையில் அவரது ஆடைகள் அனைத்தும் களையப்பட்டு கைவிலங்கிடப்பட்டு குனிந்து நிற்குமாறு கட்டாயப்படுத்தப்பட்டு அவரது மலக்குடல் பகுதி ஒரு அதிகாரியால் தொட்டு சோதனையிடப்பட்டு பாலியல் மற்றும் உடல் ரீதியான கடுமையான சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார் என்று பகிரங்கப்படுத்தினார். மேலும் அவர் 6க்கு 4 அடி அளவுள்ள மிகச்சிறிய அறையில் அடைக்கப்பட்டு 40 நாட்கள் வரும் தரையிலேயே தூங்க வைக்கப்பட்டுள்ளார். அவரது முகத்திற்கு நேரே 24 மணத்தியாலங்களும் பிரகாசமான மின்விளக்கு ஒளிரப்படுவதனால் அவரால் தூங்க முடியாமல் அவதிப்படுவதுடன் கடுமையான புரத மற்றும் விட்டமின் குறைபாடுகளாலும் அவர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் உறுதி செய்துள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை இராணுவத்தினரை நடத்தினர் என்ற பொய் பிரச்சாரத்தை செய்ய முற்பட்டு அதனை நிரூபிக்க முடியாத தற்போதைய திசைகாட்டிய அரசாங்கம் சுரேஷ் சலேவை தற்கொலைக்கு தூண்டி அனைத்து ரகசியங்களையும் அவருடன் புதைத்துவிட்டு தப்பிக்க முயல்கிறது என்றும் கம்மன்பில சாடினார். சலேவுக்கு தற்கொலை செய்து கொள்ளும் அபாயம் அதிகம் உள்ளதாக ஏப்ரல் 29 அன்றே மருத்துவர்கள் எச்சரித்தும் அரசு வேண்டுமென்றே அவரை சித்திரவதை கூடத்திலேயே வைத்துள்ளதாக அவர் கூறினார். எனவே நாட்டின் அமைதிக்காக பாடுபட்ட சர்வதேச பயங்கரவாத எதிர்ப்பு நிபுணர் ரொஹான் குணரத்னவால் பாராட்டப்பட்ட ஒரு சிறந்த ராணுவ வீரரான சுரேஷ் சலேவை மரணத்தில் இருந்து காப்பாற்ற ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் தங்களின் இருதய சாட்சியின்படி சமூக ஊடகங்கள் வாயிலாக உடனடியாக குரல் கொடுக்க வேண்டும் என உதய கம்மன்பில இந்த ஊடக சந்திப்பில் அவசர வேண்டுகோள் விடுத்துள்ளார். சமூக வலைதளங்களில் பகிரப்பட்ட வல்வெட்டித்துறை தேர்தல் பிரச்சார காணொலிக்கும் எங்களுக்கும் தொடர்பில்லை என யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். சம்பந்தம் இருந்தால் ஆதாரம் காட்டுங்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்திற்கு நாங்கள் எதிரானவர்கள். அதனை நீக்கி மக்களை பாதுகாக்கும் சட்டங்களை கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் இந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்குள் பல ஒடுக்குமுறைகள் நடைபெற்றுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி பாடகரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது சம்பந்தமாக அரசாங்கம் என்ற வகையில் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு அதே நேரத்தில் சில பாடல்கள் ஜனாதிபதி தேர்தல் கூட்டம் ஒளிபரப்பப்பட்ட பிரபாரண்ட பாடல்கள் மற்றது அந்த அவை அம்மாவுக்கு ஒரு பள்ளி சில வைக்க போகின்ற பாடல்கள் இப்போ அந்த பாடல்கள் எம்மால் ஒளிபரப்பப்பட்டவை அல்ல. ஏனென்றால் சமூக ஊடகங்களில் அந்த டைமுகளில் வர்றது இதிலே ஒரு இளைஞர்கள் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே. அது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கின்றன. அந்த வழக்கின் அமைய சாவச்சேரி நீதிமன்றத்தின் ஊடாக அவர் சிறை அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். பயங்கரவாத தடை சட்டத்தை நீடிக்க வேண்டுமென்றால் திரும்ப சிறையில் செல்ல வேண்டுமென்றால் அந்த பயங்கரவாத தடை சட்டம் இருக்குதானே அதிலே என்றால் ஜனாதிபதி தான் கையெழுத்து விடுவோம். இது ஒரு பாடல் சம்பந்தப்பட்ட விஷயம். இது தொடர்பாக மேலிடத்துக்கு அறிவித்திருக்கின்றோம். அரசாங்கம் என்பதென்ற வகையில் அரசியல்வாதிகள் என்ற வகையில் சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. பயங்கரவாத தடை சட்டத்துக்கு நாங்கள் இன்று எதிரானவர்கள். பயங்கரவாத தடை நீக்கி புதியதொரு மக்களை பாதுகாக்கின்ற சட்ட மூலங்கள் கொண்டு வேண்டும். ஏனென்றால் இந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்குள் பல ஒடுக்குமுறைகள் நடைபெற்றுள்ளது முன்னைய காலத்தில். இப்போது ஒரு இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிற அந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அமைய எதிர்காலத்தில் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தில் நீக்கி மக்களுக்கு பாதுகாப்பான சட்டங்கள் கொண்டு வருவது இவ்வாறான சம்பவங்கள் நடைபெறாது. அதற்கான முன்மொழிகளை எந்த கட்சிக்கும் தொடர்பில்லை. ஏனென்றால் எங்களது வீடியோக்களை எடுத்து ஒளிப்பட படங்கள் செய்கிறார்கள். அந்த பாடல்களுக்கும் வல்வெட்டித்துறையில் நடைபெற்ற அந்த பாடலுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அதற்கான ஆதாரங்களை நிரூபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் அவ்வாறான பாடல்களை எனது முக புத்தகத்தில் பதிவு செய்யவில்லை. நான் ஒன்று சொல்கிறேனே, இதில் சட்ட சிக்கல்கள் இருக்கின்றன. நீதிபதி நீதிமன்றத்தினுடைய வழக்கு நடைபெறுகிறது. அது முடிந்தவுடன் விழுவேன்.
பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச 2029 மீண்டும் ஆட்சிக்கு வருவார் என பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். நாட்டின் தற்போதைய போக்கின் மீது மக்களுக்கு ஏற்பட்டுள்ள அதிருப்தி காரணமாக வாக்காளர்கள் மீண்டும் ராஜபக்சகளை அரசாங்கத்துக்கு கொண்டு வரக்கூடும் என்றும் அவர் வாதிட்டுள்ளார். இதை பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். 2029 நாமல் வருவார். அதை யாராலும் தடுக்க முடியாது. நாமல் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற தனிப்பட்ட விருப்பம் எனக்கு இல்லை. ஆனால் நாடு இருக்கும் நிலையை பார்த்தால் மக்கள் அதை மீண்டும் ராஜபக்சக்களிடமே ஒப்படைப்பார்கள் என்றும் அவர் கூறினார். ஊடகவியலாளர்களிடம் பேசிய ராமநாதன் தற்போதைய எதிர்க்கட்சியையும் விமர்சித்தார். ஒரு திறமையான எதிர்க்கட்சி தலைவர் வலுவானவராகவும் வெளிப்படையாக பேசக்கூடியவராகவும் இருக்க வேண்டும். எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் உள்ள பிரச்சனை என்னவென்றால் அவர் மிகவும் மென்மையானவர். நீங்கள் எதிர்க்கட்சியில் இருக்கும் போது பூங்கொத்துக்களை வீச முடியாது, செங்கற்களைத்தான் வீச வேண்டும் என்றார். நாட்டில் தற்போது வலுவான எதிர்க்கட்சி தலைவர் யாரும் இல்லை என்றும் அவர் உரிமை கோரினார். நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத்தின் பேச்சு திறனை பாராட்டிய அதேவேளை தலைவருக்கு தேவையான ஏனைய குணங்கள் அவரிடம் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். நாமல் ராஜபக்ஷ ஒரு தகுதியான எதிர்க்கட்சி தலைவராக இருப்பாரா என்று கேட்டதற்கு ராஜபக்ஷவுக்கு அந்த பதவி தேவையில்லை என்றும் கூறினார். நாமல் ராஜபக்ஷ எதிர்க்கட்சி தலைவராக வேண்டிய அவசியமில்லை. அவர் ஜனாதிபதியாவார். இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளலாம். அந்த நேரத்தில் நான் அரசியலில் இருக்க மாட்டேன், ஆனால் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றும் கூறினார். இந்தியாவில் நடிகர் மற்றும் அரசியல்வாதியான விஜய் யோசப்பின் அரசியல் எழுச்சி குறித்து தான் முன்னர் கவனித்த போது தன்னை பைத்தியம் என்று மக்கள் ஒதுக்கியதாகவும், ஆனால் பின்னர் அவர் தேர்தல் வெற்றி பெற்றதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள நமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதள பக்கத்துடனும் ஜெஃப்னா கேலரி நியூஸ் என்ற முகப்புத்தக பக்கத்துடனும் இணைந்திருங்கள்.